யானை வரும் இந்த மலையில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொன்னூத்தம்மன் கோயிலுக்கு வந்திருக்குறோம். மொதல் வந்திருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு போகிறோம். இல்லை, இந்த கோயில் கோயம்புத்தூரில் இருக்குங்க. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல. மலை பாதையில் நடந்து போயிட்டுருக்கோங்க. இதில் இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3 மணிக்குள்ள வந்தால் தான், சாயந்தரம் 3 மணிக்குள்ள வந்தால் தான். அதுக்கு மேலே வந்தாங்களாக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏற கரெக்டாக மேலே ஒரு கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறோம். கீழே மலை அடிவாரத்துலேருந்து நாங்கள் எங்கள் ஃபேமிலி மட்டும் போயிட்டுருக்கோங்க. கூட்டம் அதிகமாகலாம் இல்லைங்க, ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க. அப்படியே நாங்கள் மெதுவாக ஃபேமிலியோடு அப்படி போயிட்டுருக்கோம். வாங்க. ஆனால் பாதை நல்லா சரி பண்ணி வச்சுருக்காங்க. வண்டி போகிற மாதிரிலாம் சரி பண்ணி வச்சுருக்குறாங்க. வண்டி போகும் போல் தெரியுது. ஆனால் மக்களுக்கு வந்து அலௌடு கிடையாது போல். பொன்னூத்தம்மன் கோவில் இங்கே யானை நடமாட்டம்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் 3 மணிக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டுறாங்க. 4 மணி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் 3:30 க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு மேலே யாரும் அலோவ் பண்ண மாட்டுறாங்க. அதனால தான் மறுபடியும் இந்த வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி வந்தோம். ஏர் அலோவ் பண்ணலை. சரி, இந்த வாரம் நம்ம சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்ட்டு சீக்கிரமாக வந்துட்டாங்க இந்த வாரம். அப்படியே போயிட்டுருக்கோம். இந்த மலையில் யார் அதிகமாக விலங்கு நடமாட்டம் இல்லைங்க. நாங்களாம் போயிட்டுருக்கோம். நல்ல இயற்கை அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஃபுல்லாகவே மலைகள் தான். இங்கே மேலே செல்ஃபோன் டவர் வச்சுருக்காங்க. டவர் நல்லா தான் கிடைக்குதுங்க. வாங்க மேலே கோயிலில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. கோயில் நிறைய பேருக்கு தெரியாது போலங்க. மக்கள் யாரும் அதிகம் நடமாட்டம் இல்லை. மற்ற கோயிலுக்கு மாதிரி இங்கேயும் ஆள் அதிகமாக நிறையா வர்றது இல்லை போல். நாங்கள் மட்டும் போயிட்டுருக்கோம். ஆமாம், மாலை கொஞ்சம் அப்படியே ஏற்ற மாட்டேன் போகுது. ஒரே ஒருத்தர் மட்டும் வந்துட்டுருக்காருங்க. அவங்ககிட்ட நடக்க போக மணி சார். ஆமாம், போக மேலே கொஞ்சம் தள்ளி எழுப்பி மேலே வச்சுக்கலாம் கோயில் பக்கத்தில். டப்பா கீழே போடக்கூடாது. நீ எங்க போட்ட டப்பா? டாடி அப்படியே கீழே போட்டுட்டாங்க. போடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. மோனிஸ் அதை வெடிச்சிட்டு அப்பா ஏற்றமாக தான் இருக்குங்க. ஆனால் பாதை என்ன நல்ல விஷயம், பாதை சரி பண்ணியிருக்காங்க நல்லா. வண்டி போகிற அளவுக்கு 10 அடிக்கு மேலே நல்ல பாதையாக இருக்குது. அப்பா நடங்க. போங்க, பக்கம்தான். ஆமாம், வாங்க பக்கத்தில். கையில் தூக்கி இப்படிப்பா. இப்படித்தான் எல்லாத்தையும் பேக்கில் பிச்சு வச்சிருக்கோம். ஆனால் அந்த நேரத்தில் அழகாக இப்படி கரை கட்டி வச்சுருக்காங்க. போட்டு மயில். வாங்கப்பா, நடங்கப்பா நடங்கப்பா. சரி வாங்க. ஆமாம் வாங்க. ம்
சிவா 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 சிவா. சிவனே. ம் ஐயா நடங்கப்பா நடங்கப்பா. இன்னைக்கெல்லாம் பார்த்தா எதை சொல்ற மாதிரியே அவங்க ஆ கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குப்பா. 10-20 ஆள் இருக்கும். உட்காந்துருக்காங்க நான் நினைச்சேன். ஆமாம், நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். 10-20 ஆளுக்குள்ள போயிருக்கோம். மேலே கோயிலுக்கு போயிருக்குது. ஓ, ஸ்டெப்ஸ் இருக்குப்பா. மலைக்குள்ள இவ்வளோ உள்ள வந்து ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்கப்பா. பரவாயில்ல. தெரியுது நல்லா. ஆமாப்பா, நான் கூட மேலே பாருங்க, நல்ல மலை, பெரிய மலை. ஆமாம். ம் ம் மேலே பாறை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஏதோ தலையில் இருக்க கொண்ட மாதிரி, சிவனோட கொண்ட மாதிரி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நேற்று நல்லா மழை பெஞ்சிருக்கு, அதனால பாருங்க பாதில் ஃபுல்லாக தண்ணி வந்திருக்குங்க. அக்டோபர் 12ஆம் தேதி கோயில் போயிட்டு இருக்குங்க. வாங்கப்பா, இவ்வளோ ஸ்டெப்ஸ் கிட்ட வந்துட்டோம் நிறைய. கோயில் பக்கத்தில் வந்துட்டு நினைக்கிறேன். ஸ்டெப்ஸ் இருக்குங்க. ஆமாப்பா, போங்கப்பா. பரப்பாளையம். போங்கப்பா, நடங்கப்பா. ஆமாம், 2 பக்கமாக இருக்கத்தால. நடங்கப்பா. ம் ம் ஆமாப்பா. பொன்னூத்தம்மன். நடங்கப்பா, கோயில் வட்டம் வந்துட்டோம். ஆமாம், கோயில்கிட்ட வர கொஞ்சம் வசுப்பு நிறைய இருக்கு போல. ஆமாம், நல்லா இருக்கு. இதை கொஞ்சம் கண்டு அங்கிருந்து வர்றது தெரியுதா? தெரியாது. கோயிலுக்கிட்ட வந்துட்டேங்க. ம் அவ்வளோதான். இங்கே காலனியில் விடும். வேற இருக்காதுப்பா. ம் இல்லையா பக்கம் முடிங்கப்பா. பொன்னூத்தம்மன். நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க மேலே வந்து.